ஹாய் ஜாஸ் ஃபேமிலி, இன்னைக்கு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிறங்க. அப்போ தான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பாருக்கு தேவையான காய்கறி என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகாய் அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், தடியங்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் அதெல்லாம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் தண்ணியில் வெட்டி போட்டிருக்கேன், ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு 2 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அதில் நம்ம உடச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு 5-6 மிளகாய் அதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் வெட்டி வச்சுருக்கிற 2 தக்காளி பழம் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. போதும், 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம காய்கறி தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்கறியும் அது கூட சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், தடியங்காய், பூசணிக்காய் எல்லா காய்கறியும் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காயும் பெரிய வெங்காயமும் ஒரு 10 நிமிஷம் கழித்து சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பாருக்கு நம்ம குக்கர்லேயே பருப்பு, காய்கறி எல்லாம் சேர்த்து போட்டு பண்ணலாம். ஆனால் அது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்து கூட சாப்பிடணும். இப்படி தனித்தனியாக பண்ணினா தான் நல்லாயிருக்கும். காய்கறி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் முருங்கைக்காயும் வெங்காயமும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கல்லுப்பும் போட்டு லைட்டாக ஒரு கிளறி விட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இது ஒரு பக்கமாக வந்துட்டு இருக்கட்டு. நம்ம மசாலா கரைச்சிக்கலாம். சாம்பார் தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி பிடிக்காமல் லைட்டாக கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம டைரெக்டாக போட்டோன்னா கட்டி பிடிச்சிடும். இப்படி போட்டால் கட்டி பிடிக்காது. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவி தேங்காய் எடுத்து அதில் கொஞ்சம் போல் ஜீரகம் போட்டு இதையும் நைட்டாக குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. தேங்காய் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சும் எடுத்துக்கலாம், இல்லைனா கொஞ்சமாக லைட்டாக துருவிய தேங்காயும் போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம். இப்படி இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா கரைச்சது அது கூட கொஞ்சமாக புளியும் தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் கரைச்சி ஊற்றினா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பருப்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா அவிஞ்சிருக்கு. லைட்டாக கிளறி விடுங்க. இந்த அளவுக்கு அவிஞ்சிருந்தால் போதும். சாதத்துக்கு இது கரெக்டாக இருக்கும். பருப்பு நல்லா மசிஞ்சு வேணும்னா நீங்கள் கூட ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், காய்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போது கரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் மசாலா அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக கிளறி விடுங்க. இப்படி போட்டால் தான் சாம்பார் மசாலா கட்டி பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அதிகமாக ஊற்றினா ரொம்ப புளிக்கும், அதனால் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அப்புறம் அவிச்சு வச்சுருக்கிற பருப்பையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம சாம்பார் தாளிக்கிறதுக்கு தேவையானது பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வெந்தயம், வத்தல், கடுகு. ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். கடுகு போட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொரிஞ்சதும் வெந்தயம், கருவேப்பிலை, வத்தல் அது 3 போட்டு நல்லா கிளறி விடுங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சதும் காய்த்தூள் போடுங்க. காய்த்தூள் போட்டால் நல்லா மணமாக இருக்கும். சாம்பார் வாயுவும் பிடிக்காதையாக இருக்கும். இப்போ நம்ம இதை சாம்பார் கூட மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை போடுங்க. நல்லா மணக்க சாம்பார் ரெடி. சுட சுட சாதத்துக்கு இது சாம்பார் நல்லா சுவையாக இருக்கும். கூட பொரிச்ச மீன் இல்லைன்னா நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு ஆம்லேட் போட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.